யார் இவர்? இதயத்திலே வாழியற்ற இறையரசின் படை தளபதி. குழந்தை பிறந்த 8ஆம் நாள் மரியாவும் யோசேப்பும் யூத முறைப்படி தங்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்வித்தனர். பின்பு வானதூதர் அறிவித்திருந்த இயேசு என்ற பெயரை தங்கள் குழந்தைக்கு சூட்டினர். பின்பு 40ஆம் நாள் குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணித்தல் மற்றும் குழந்தையின் தாய்க்கு தூய்மைப்படுத்துதல் சடங்குகளை நிறைவேற்ற எருசலேம் தேவாலயம் சென்றனர். கடவுளின் திருமகனாக பிறந்த இயேசுவுக்கோ கடவுளின் திருவருளால் என்றும் கன்னியான அன்னை மரியாவுக்கோ சடங்குகள் எதுவும் தேவையில்லை என்றபோதும் யூத வழக்கப்படி காணிக்கை தருவதற்காக புறாக்களை வாங்க சென்றனர். அப்போது அன்னை மரியா தேவாலயத்தில் பிற இனத்தவர்கள் ஜெபிப்பதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடம் ஆக்கிரமிக்கப்பட்டு அது சந்தை போல மாறியிருப்பதை கவனித்தார். அது மட்டுமின்றி யூத குருக்கள் காணிக்கை என்ற பெயரில் ஏழைகளிடம் கொள்ளையடிப்பதை கண்டு அன்னை அதிர்ச்சி அடைந்தார். மிகுந்த வேதனையுடன் என்று மாறுமோ இந்த நிலை என்று யோசித்தபடி தன் கைகளில் இருந்த இயேசுவை அன்னை பார்க்க இயேசு அன்னையை பார்த்து புன்னகைத்தார். அந்த புன்னகையில் விரைவில் விடியல் பிறக்கும் என்ற செய்தி இருப்பதை அன்னை புரிந்து கொண்டார். சடங்குகள் முடிந்து அவர்கள் திரும்ப தயாரான போது சிமியோன் என்ற இறைவாக்கினரும் அன்னை மரியாவுக்கு பழக்கமான அன்னாள் என்ற கைம்பெண்ணும் அவர்களை சந்திக்க வந்தனர். தூய ஆவியால் உணர்த்தப்பட்டு ஆலயத்துக்கு வந்திருந்த சிமியோன் இயேசுவை கைகளில் ஏந்தியபடி வானத்தை பார்த்து, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்து மக்களுக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இவரே இஸ்ரேலுக்கு பெருமை, இஸ்ரேல் மக்களை ஒளிர்விக்கும் ஆட்சிமை. இதோ இந்த குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் என்று சொல்லிவிட்டு குழந்தையை அன்னையிடம் தந்தார். பின்பு அன்னை மரியாவை நோக்கி சிமியோன், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று இறைவாக்கு உரைத்துவிட்டு சென்றார். சிமியோனின் இறைவாக்கை பற்றி அன்னை சிந்தித்துக் கொண்டு இருந்த போது அன்னாள் அவரிடம், கடவுளின் மீட்பு திட்டத்தில் உமது அழைப்பு தனித்துவம் வாய்ந்தது. அன்னையே, கடவுள் உம்மை அழைத்து இருப்பது மீட்பரை பெற்று உலகிற்கு தருவதற்கு மட்டுமல்ல, இறைமகனை வளர்த்து மீட்பு பணிக்கு அவரை உருவாக்கவும் அவரோடு பயணித்து இறுதியில் அவரது பாடுகளில் நீர் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே. அதனால்தான் உன் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சிமியோன் இறைவாக்கு உரைத்துள்ளார் என்று தெரிவித்தார். அதை கேட்ட அன்னை மரியாவின் அகக்கண்களுக்கு முன்பு விரிந்த அவரது பணிவாழ்வு உன்னத நோக்கு கொண்டதாக தெரிந்தது. மீட்பு திட்டத்தில் இயேசுவோடு பயணிப்பதில் எத்தகைய கொடிய வாளையும் இதயத்தில் ஏற்க நான் தயாராக இருப்பதாக கடவுளிடம் வாக்கு கொடுத்தார். பின்பு எருசலேமில் இருந்து திரும்ப தயாரான வேளையில் யோசேப்பின் கனவில் தோன்றிய வானதூதர் குழந்தையை கொல்வதற்காக ஏரோது தேடப் போவதால் குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு உடனே எகிப்துக்கு தப்பி ஓடும்படி கூறினார். அதை கேட்ட மரியா மனத்திரையில் 40 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை இயேசுவோடு ஆபத்தான 20 நாள் எகிப்து பயணம், அதோடு எகிப்தில் போராட்டமுள்ள அகதி வாழ்க்கை என பல சிந்தனைகள் வந்து போயின. இருந்தபோதும் அது கடவுளின் திருவுளம் என ஏற்ற அன்னை மரியா குழந்தையோடும் யோசேப்போடும் பயணித்து எகிப்து அடைந்தார். எகிப்தில் யோசேப்பு தச்சு தொழிலை செய்து குடும்பத்தை கவனித்து வர அன்னை மரியாவின் சிறப்பான கவனிப்பில் இயேசு வளர்ந்து சிறுவனானார். சிறிது காலத்தில் இயேசுவை கொல்ல தேடிய ஏரோது மறைந்துவிட்ட செய்தி வானதூதர் மூலம் யோசேப்புக்கு கிடைக்க எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்ற இறைவாக்கியை தியானித்தபடி அன்னை மரியாவும் யோசேப்பும் நாசரேத் திரும்பினார்கள்.